சார், திருப்பதியை எதுக்காக வேலையை விட்டு தூக்குனீங்க? பார், சொல்றதை மட்டும் செய். என்கிட்ட கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காரு. போ. ஓகே சார். அனு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என் தம்பி கோவமா பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. திருப்பதி பத்தி கேட்டாலே ஏன் அவர் கோவப்படுறாரு? நீ நம்மாள்னு அவனுக்கு தெரியாதுல்ல, அதான் கோவப்படுறாமா. ஆமா, அந்த வீணா போன திருப்பதி எங்க போய் தொலைஞ்சான்? அவனை என் தம்பி அவன் கஸ்டடியில வச்சிருக்கான். அப்படியா? ஆமா, திருப்பதி இங்க வேலைக்கு சேர்ந்ததே என் தம்பியை வேவு பார்க்கதான். என் தம்பிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதான் அவனை கடத்தி கொண்டு போய் தான் கஸ்டடியில வச்சிருக்கான். ஆனா பாவம் என் தம்பிக்கு தான் தெரியல, அந்த திருப்பதி இன்னும் ஒரு வாரத்திலேயே 10 நாள்லயே செத்து போயிடுவான்னு. என்ன பாக்குற? எனக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்னு பாக்குறியா? எல்லாம் அந்த பெருமாள் சாமி தான் சொன்னாரு. ஓ, அப்படியா? எவ்வளவு பெரிய காரியத்தை சாமர்த்தியமா பண்ணிட்டு இப்படி சமத்தா சுத்திட்டு இருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்படியே என்ன சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படித்தான் நானும் அந்த வயசுல அவ்வளவு சாமர்த்தியமா இருப்பேன். ஸ்லோ பாய்சன் கொடுத்த அந்த திருப்பதி செத்துட்டானா இல்லையான்னு அப்பப்ப தேடி பார்த்துட்டு இருக்க இல்ல? அது புரியாம என் தம்பி உன்னை திட்டிட்டு இருக்கான். நீ அவனை தேடி அலையாத, அவன் கதை கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். என்ன? சரி மேடம். சரி சரி, நீ கிளம்பு. என் தம்பி திரும்பி வந்து நம்ம 2 பேரையும் பார்த்தா 2 பேரையுமே திட்ட ஆரம்பிச்சிருவோம். கிளம்பு. வரேன் மேடம். வா. சாமர்த்தியமான பொண்ணுதான். உட்காருங்க பரத். ஆண்டி, ஆண்டி. என்ன அவ்வளவு அவசரமா ஆண்டியை கூப்பிடுறீங்க? வேற எதுக்கு? ஒரு நல்ல காஃபி சாப்பிடலாம் தான். ஏன் நாங்கெல்லாம் உங்களுக்கு அந்த நல்ல காஃபியை போட்டு தர மாட்டோமா? ஹலோ, நான் சொன்னது நல்ல காஃபி. அப்போ நான் நல்ல காஃபி போட்டு தர மாட்டேங்கிறீங்க உங்களை? மா தாயே, நீ மருதாணி போட்டிருக்கியே, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் சொன்னேன். மத்தபடி நீ காஃபி போடுறதுல உலக எஸ்பெக்ட் நல்லாவே தெரியுமே. ஆமா, ஆண்டி அங்கிள் எங்க? எங்கேயாவது வெளில போயிருக்காங்களா? இல்ல, வெளியூர் போயிருக்காங்க. என்னது, வெளியூரா? எங்க? ஆண்டவருக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு. ஆண்டவரா? அவர் யாரு? சக்தியும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முதல்ல புள்ளியார் சொல்லி போட்டதே ஆண்டவர் தான். அவரால் தான் இந்த கல்யாணமே நடக்க போகுது. அவன் தான் இதுக்கெல்லாம் காரணமா? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, கேட்டரிங் ஆர்டர் கொடுக்கணும். அதான் அதை பத்தி அங்கிள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி போலான்னு வந்தேன். நைட்டுக்குள்ள வந்துருவாங்களா? நல்லா கேட்டீங்க போங்க. அவங்க ஊருக்கு போய் சேர்றதுக்கே நைட் ஆயிடும். அவங்க பத்திரிக்கை வச்சுட்டு நாளைக்கு தான் வருவாங்க. என்ன சுபா, நாளைக்கு காலைல தான் வருவாங்களா? அப்போ இன்னைக்கு நைட்டு உனக்கு யார் துணையா இருப்பா? எனக்கு எதுக்கு தோண? நான் என்ன சின்ன குழந்தையா? என்ன இருந்தாலும் நீ கல்யாண பொண்ணு, உன்னை தனியா விட்டு போயிருக்காங்களே, இது கொஞ்சம் கூட சரியில்லை சுபா. கல்யாண பொண்ணா இருந்தா என்ன? எனக்கு தனியா இருக்க எப்பவுமே பயம் கிடையாது. உனக்கு பயம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அடியே, இந்த சந்தர்ப்பத்துக்காக தாண்டி இத்தனை நாள நான் காத்திருந்தேன். இருடி, இன்னைக்கு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்.
என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல இன்னைக்கு யாரு உனக்கு துணையா இருக்க வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அம்மாவை கூப்பிடலான்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அதான் என்ன பண்றதுன்னு புரியல. எனக்கு துணையா யாருமே தேவையில்லை. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சுபாமா, அம்மா வாங்கம்மா. வாங்கம்மா. பரத் நீ இங்கதான் இருக்கியா? ஆமாமா. கல்யாண வேலை ஃபுல்லா பரத் தான் பாக்குறாரு. வேண்டாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னா கூட விட மாட்டேங்கிறாரு. மா, பண்ண பாவத்துக்கு ஏதாவது பிராயச்சித்தம் தேட வேண்டாமா? அதுவும் வாஸ்தவம் தான். என்னம்மா திடீர்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மேனகாவும் இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. வீட்டுல நான் மட்டும் தான் இருக்கேன். பொழுதே போக மாட்டேங்குது. இங்க கல்யாண வீட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்கும். நான் வந்து கூடமாட ஏதாவது வேலை செய்யலான்னு வந்தேன். இங்க எங்களுக்கு எந்த வேலையும் இல்ல. எல்லா வேலையும் பரத்தை இழுத்து போட்டுட்டு செய்யறாருமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா பேருக்கு தானா. எனக்கு எந்த வேலையும் கொடுக்கறதே இல்ல. இப்ப கூட பாருங்களேன், சுபாவோட அப்பா அம்மா பத்திரிகை வைக்கிறதுக்காக ஊருக்கு போயிருக்காங்க. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல, துணைக்கு கூப்பிடல. அப்படியாம்மா? அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்களா? ஆமாமா. எப்போ வருவாங்க? நாளைக்கு காலையில வந்துருவாங்கம்மா. அப்போ நான் இங்க ஏதாச்சும் வந்தது கூட நல்லதா தான் போச்சு. ராத்திரி இங்கேயே நான் உன் கூடவே தங்கிக்கிறேன். எதுக்குமா உங்களுக்கு கஷ்டம்? இதுல எனக்கு என்ன கஷ்டம்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படியெல்லாம் ஒண்ணும் யோசிக்காத. அது சரிம்மா, நீங்க இங்க சுபாவுக்கு துணையா இருந்தா அங்க மேனகாக்கு யாருமா துணையா இருப்பா? அவளுக்கு யாரும் துணைக்க வேண்டாம் தம்பி. காய இருக்கிற அருவாமனைய பக்கத்திலே வச்சுட்டு படுத்திருக்கா. எந்த பயலாவது வந்தா கோழி கழுத்த சீவர மாதிரி சீவிடுவா. என்ன பரத், நான் தனியா தங்கறத நினைச்சு என்னை விட நீங்க தான் ரொம்ப பயந்தீங்க. இப்ப அம்மாவே வந்துட்டாங்க. உங்களுக்கு இனிமே நிம்மதி தானே? இப்பதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அட மருதானியா கண்ணு, நான் போட்டு விடுறேன். உட்காருமா. கைய கொடு. அழகா போட்டிருக்க. ஒன்னளவுக்கு எனக்கு போட தெரியாது. இதை போடுறேன். அப்ப நான் கிளம்புறேன். சரிப்பா. வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்து தரையை இப்படி மாப்பு போட்டு தொடக்கி வச்சிட்டாங்களடா. டேய் பரமு, இதெல்லாம் உனக்கு தேவையாடா? பேசாம மெக்கானிக்காவே இருந்திருக்கலாம். என்ன ஏதோ புலம்புற மாதிரி இருக்கு? அது வந்து அது யார் புலம்புனா? நான் தான் நம்ம குடும்ப பெருமைகளாம் என்ன மறந்து வாய் விட்டு பாராட்டிட்டு இருந்தேன். அதை போய் புலம்புங்கிறீங்களா? சரி சரி, இன்னைக்கு பூரா தரையை தொடச்சு பொழுது போக்கலான்னு பாக்காத. இதுக்கப்புறம் காரை துடைக்கணும். சீக்கிரம் ஆகட்டும். மாமியார் நம்மள இந்த வரட்டு வரட்டுறா. நான் இந்த வீட்டுக்கு வந்த மருமகளா இல்ல மாப்பு போட வந்த மாப்பிள்ளையானே தெரியல. மீனு, இந்த வீட்டுல எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதையே நான் பொறுத்துக்கிறேன் தெரியுமா? எல்லாம் நீ என் மேல வச்சிருக்க அன்புதான் காரணம். என்ன சொல்ற பரமு? மாப்பிள்ளை தரையை தொடச்சு ரொம்ப டயர்டா இருப்பான்னு தெரிஞ்சு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தியே. பத்தினி தெய்வம்னா அது நீதாம்மா. குடு ஆறிட போகுது. அடச்சே, காலையில இருந்து தலைவலியா இருக்குன்னு எனக்கு போட்டுட்டு வந்த. நல்லா இருப்பமா, தீர்க்க சுமங்களே நல்லா இருப்பா உன் நல்ல எண்ணத்துக்கு. சரி சரி, வளவலன்னு பேசிட்டு இருக்காம போய் வேலையை பாருங்க. துணி எல்லாம் வேற நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க தான் துவைக்கணும். ஏய், என்ன சொல்லணும்? வந்தாங்க. வாங்க மாப்பிள்ள வாங்க. நீங்களும் உங்க மகனுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டீங்கன்னா அதையும் முடிச்சுட்டு நான் நிம்மதியா இருப்பேன். என்ன சொல்ற? இல்ல எங்க அத்தை, அதான் உங்க அம்மா வந்தாங்க. தரையை தொடச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே காரையும் தொடச்சுன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் வந்தா அவன் அருமை தங்கச்சி என் மொண்டாட்டி வந்துட்டு துணி இருக்கு அதையும் துவைச்சு வச்சிருன்னு சொன்னான். அப்படியே நீங்களும் உங்க வேலை என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அதையும் முடிச்சுட்டு நான் நிம்மதியா இருப்பேன். ஐயோ, என்னடா ரொம்ப சீரியஸா யோசிக்கிறான். ஒருவேளை அந்த வீட்டு முழுக்க ஒற்றடிக்க சொல்லணும். நாமளே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிட்டோமோ? டேய் பரம்பு, உனக்கு ஒரு வேலை தரேன். என்ன வேலை? நீ என்ன பண்றனா,
இதான். ஐயோ, இது ரொம்ப ஏடா கூட வேலையா இருக்க. இதுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் துவச்சு போட்டு நான் வீட்டில் நிம்மதியா இருப்பேனா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆ, நான் சொன்ன வேலையை மட்டும் செய். அதை நீ கச்சிதமாக முடிச்சிட்டேன்னா இனிமே இந்த வீட்டில் நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். நிஜமா சொல்றியா? கிளம்பு. அப்படின்னா இப்ப உடனே முடிச்சிடுறேன். சாப்பிடு சாப்பிடு, இல்லைனா பட்னிக்கு அந்த செத்துருவேன். சாப்பிடு. ஹலோ, என்னது? ஒன்றும் புரியல. ஆமா, ஓ அப்படியா? ஏய், என்னையாச்சு போட்டு தப்பிலான்னு பாக்குறியா? எந்திரா எந்திரான்றல. நான் உன்னை விட்டாலும் உன்னால தப்பிச்சு போக முடியாது. உன் விதி அவள் தான்.
ஹலோ, யார் நீ? என்ன வேணும்? விறுவிறு நீ பாட்டு உள்ள வர. சாரிங்க, காமாட்சியம்மா வீடு தானே? ஆமா. அவங்கள தான் நான் பார்க்க வந்தேன். அவங்க வீட்ல இல்ல, வெளில போயிருக்காங்க. அப்படியா? ஐயோ. ஹலோ, அம்மா வீட்ல இல்லன்னு சொல்ற, நீ பாட்டு இஷ்டத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. வரட்டும், வந்தோடனே பார்த்துட்டு போயிடுறேன். அவங்க நைட் வர மாட்டாங்க, காலையில தான் வருவாங்க. எப்படி வந்துருவாங்கல்ல, வந்தோடனே பார்த்துட்டு போயிடுறேன். யோ, என்ன தகராறு பண்ண வந்திருக்கியா? உங்ககிட்ட தகராறு பண்ணலாம் வரலாமா? என்கிட்ட அந்த அளவு தெம்பு இல்ல. இந்த பாரு, நான் பாட்டு இங்க உட்காந்துருக்கேன், நீ போட்டு அங்க படுத்துக்கோ. என்னால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நான் ரொம்ப நல்லவமா. இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியிருக்கு. கொஞ்சம் ஃபேனை போடுமா? பாரா. சுபா, சுபாமா, ஆ இங்க வாடா. இது வரேம்மா. சுபா, என்னம்மா இது? எதுக்கு இவ்ளோ பண்ணீங்க? நீ முதல்ல உட்காரு. உட்காரு சொல்ற. கல்யாண பொண்ணு நல்ல விதவிதமா மனசார வயிறார சாப்பிட வேண்டாமா? அதுக்காக தான் சமைச்சேன். இருமா, நான் எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, நானே எடுக்கிறேன். மாப்பிள்ளையா தான் இருக்கும். அம்மாடி, அங்கேயே ரெண்டு பேசிட்டு இருக்காம உட்காந்து சாப்பிடுப்பா. இது அவர் கிடையாதுமா, உங்க பொண்ணு மேனகா. மேனகாவா? நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணிருப்பா. சொல்லு மேனகா. அக்கா, அம்மா அங்க இருக்காங்களாக்கா? இருக்காங்க. என்னாச்சு? ஏன் உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? இல்லக்கா, இங்க எவனோ ஒருத்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு அம்மா பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்றான். யார் அவன்? யாரு என்னன்னு தெரியல, ரொம்ப திமிர வேற பேசுறான். எதுவுமே வேற சொல்ல மாட்டேங்கிறான். சரி, நானும் அம்மாவும் உடனே அங்க கிளம்பி வரோம். சரிக்கா. நீ ஒன்னும் பயப்படாத, தைரியமா இரு. என்னாச்சு சுபா? வாங்கம்மா, முதல்ல வீட்டுக்கு போலாம். என்னம்மா மேனகா என்ன சொன்னா? எவனோ உங்களை பார்க்கணும்னு வந்து உக்காந்துக்கிட்டு போக மாட்டேங்கிறானா. வாங்கம்மா, போய் யாருன்னு பார்க்கலாம். என்னம்மா சொல்ற? இந்த ஊர்ல எனக்கு யாரையுமே தெரியாத, யார் பார்க்க வந்திருப்பா? அதான் யாருன்னு பாத்துடலாம், வாங்க. இல்ல வேண்டாம். நீ கல்யாண பொண்ணு, நேரங்கட்ட நேரத்துல வெளியே தெருவில் வருவியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ இங்கே இரு, நான் போய் யார் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். இல்லம்மா, நானும் உங்க கூட வரேன். சொன்னா கேளுமா, நீ தேவையில்லாம அலையாத. என்ன யாரு என்ன பண்ணிட போறா? நான் பாத்துக்கிறேன். நீ சாப்பிட்டுட்டு கதவு முன்னிட்டு நிம்மதியா படுத்துங்க. சரிம்மா, ஏதாச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணுங்க, யோசிச்சுட்டு இருக்காதீங்க. சரிம்மா, நான் வரேன். நீ பத்திரமா இரு. சுபா, சுபா, என்ன சுபா அதுக்குள்ள தூங்கிட்டீங்க? காமாட்சம்மா கூப்பிடுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. உங்களுக்காக டிஃபன் வாங்கிட்டு வந்துருக்கேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னது, வீட்டுக்கு போயிட்டாங்களா? சரி, பரவாயில்ல, நீங்களா சாப்பிடுங்க. எதுக்கு ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? காமாட்சி அம்மாவே சமைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் சமைச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன், அதான் ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன். சரி, பரவாயில்ல, நீங்க சமைச்சதே சாப்பிடுங்க, நான் வரேன். இருங்க பரத். என்ன? டிஃபனை கொடுங்க. ஏன்? சாப்பிடத்தான். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிடுங்க. சரி, நான் இப்போ கிளம்புறேன். நீங்க வந்து டோர் லாக் பண்ணி. சரி, நான் லாக் பண்ணிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. ஐயோ, அப்படிலாம் கிளம்ப முடியாது. நீங்க மறந்துட்டு அப்படியே தூங்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் டோர் லாக் பண்ணீங்களா இல்லையான்னு யோசிச்சு டென்ஷன் ஆகிட்டே இருப்பேன். ப்ளீஸ் வாங்க. ஐயோ, இது ரொம்ப ஓவரா இருக்குல்ல? சொன்னா கேளுங்க, ப்ளீஸ் வாங்க. ஓகே, லாக் பண்ணிக்கோ. பை. குட் நைட்.
இருக்குதே. வாக்கண்ணு, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? அவங்க குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருப்பாங்களே. சொல்லிருக்கேன், இப்ப வருவாங்க. இருக்கு உனக்கு கச்சேரி, இரு. வீட்ல ஃபேன் இல்லையா? வேர்க்குதே. அதான். யாரா நீ? நீங்க தானே காமாட்சி அம்மா? நான் தான் காமாட்சி அம்மா. என்ன தெரியும்னு சொன்னியாமே, என்ன எப்படி உனக்கு தெரியும்? உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, பார்த்துட்டேன், வர்றேன். டேய், என்ன விளையாடுறியா? யாருன்னு சொல்ல மாட்டேன். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நான் யாருன்னு உங்கள்கிட்ட சொல்ல சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேன். ஆனா என்கிட்ட சொல்ல சொல்லியே. என்னடா உளர்ற? சொல்ல போறியா இல்லையா? இத பாருங்க, முதல்ல சட்டில இருந்து கையெடுங்க. இவ்வளவு டைட்டா பிடிச்சிட்டா என்னால எதுவுமே ஃப்ளோவா சொல்ல முடியாது. ப்ளீஸ் கையெடுங்க. நான் யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே. குட் நைட், பை. டேய் டேய் நில்லுடா டேய். என்னடி யார் இவ? பைத்தியமா அவன்? ராஸ்கல். Good morning, Shubha. Oh, sorry. Very bad morning. பரத், நீங்க என்ன எதிர்பார்க்கல? நீ எப்படிங்க? உன் வீட்டு டோருக்கு நான் எப்பவோ டூப்ளிகேட் சாவி ரெடி பண்ணிட்டேன் சுபா. நேத்து நைட்டு உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தனே, அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு. அது என்ன சின்ன மிஸ்டேக்னு நீ யோசிச்சு கவலைப்படாத, நானே சொல்றேன். சாப்பாட்டில் ஒரு 3 தூக்கு மாத்திரை தான், அது என் கை தவறி அதில் கலந்துட்டேன். பாவம், அது தெரியாம நீ அந்த சாப்பாட்டை நல்லா சாப்பிட்டுட்டு அக்கடான் படுத்து நிம்மதியா தூங்கிட்ட. அது வெளில போயிட்டல, அப்போ இந்த உள்ளுக்குள்ள குற்ற உணர்ச்சியில
தாங்கல. என்னடா அது, நம்மள நம்பின பொண்ணு, அவளுக்கு போய் நம்ம துரோகம் பண்ணிட்டோமேன்னு என் மனசு ஹலோ 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 அப்படியே படன்னு அடிச்சுக்கிச்சு. சரி, உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்டு போலான்னு திரும்பி வந்து என்கிட்ட அந்த கீயை வச்சு கதவை திறந்து உள்ள வந்து உன்னை பார்த்தேன்.